இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா கல்யாணத்தில் எப்படி சாப்பிட்றீங்களோ சேம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க. முந்திரி இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாங்க. இதில் பாதாம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இது நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றினதும் அதே வானலில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை தான் சேர்க்கணுன்னு இல்லை, வறுக்காத ரவை கூட சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யிலே ரவை வறுத்து செய்யும்போது கேசரி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது ரவை கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். ரவை இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையோட சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வேறு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை இந்தளவுக்கு நல்லா ரவையோட மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் போல் கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேசரிக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு 8 குங்குமப்பூவை சுடு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூ தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குங்குமப்பூவை சேர்த்துனா இந்த அளவுக்கு தாங்க கலர் வரும். உங்களுக்கு கேசரி கலராக வரணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தாங்க சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்கிறவங்க இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இப்போ நம்ம பொரித்து எடுத்துருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சையில் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கேசரியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கேசரி ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூடாக கேசரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.